3 முறைங்க டாக்டர் விக்னேஸ்வரனுக்கு 3 முறை பிரதமர் முன்னாலே கேட்டார், வாட் யூ வாண்ட் மீ டு டெல் மீ, why don't you go as a special envoy? டாக்டர் விக்னேஸ்வரன் ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு பதவி வேணும்னா நான் எப்பயோ கேட்டு வாங்கியிருப்பேன். நான் என்னுடைய கட்சிக்கு அங்கீகாரம் தேடுறேன். நாங்க போற காலகட்டம் எல்லாம் அனுபவிச்சோம். இதுக்கு மேல புதுசா எங்களுக்கு அனுபவிக்க கொண்டு தேவையில்லை. எனக்கு பின்னால் வருகின்ற இந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் நிரந்தரமான மரியாதையோடும் அங்கீகாரத்தோடு இருப்பதுதான் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு 3 முறை நாளைக்கு எதிர் வேளாண் சொன்னார். அவருக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க, என்கிட்ட ஒன்னே தான் கேட்டாங்க, ஆஸ்கிங் டு கீப் குவைட். டாக்டர் விக்னேஸ்வரன் கடைசி பதவி எடுத்திருந்தா அவர் மேல உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஆனால் நானும் டாக்டர் விக்னேஸ்வரனும் எங்களை விட எங்களுக்கு பின்னால் வருகின்ற சந்ததிக்கு இந்த கட்சி ஒரு மரியாதைக்குரிய கட்சியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆக என்னையும் டாக்டர் விக்னேஸ்வரனை பொறுத்தவரை எந்த காலகட்டத்திலும் இந்த சமுதாயத்திற்கான தேவைகளை நாங்கள் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். கட்சிக்கு உரிய அங்கீகாரம் எங்கே கிடைக்கின்றதோ அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும். 4 தேசிய தலைவர்கள் ஜான் தேவி, கோட்ஸே, ராமநாதன் செட்டியார், தேவாசர், குண்டலால் தேவதை 4 தேசிய தலைவரும் எந்த பதவியும் அனுபவிக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு தியாகத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் மாய். தனி மனிதனுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அதுக்கப்புறம் 5வது தேசிய தலைவர் இருந்து 9வது தேசிய தலைவருக்கு அமைச்சராக இருந்தாங்க. 10வது தேசிய தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் ஆகியிருக்கு. 7 ஆண்டுகளில் அமைச்சர் பதவியை அனுபவிக்காத ஒரே தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன். திருப்பி அந்த பழையதுக்கு போய் தியாகத்தால் கட்சியை நடத்துவது. ஆனா நாங்க டாக்டர் விக்னேஸ்வரனும் நானும் இந்த கட்சியுடைய தலைமைத்துவம் வரும்பொழுது எங்களுக்கு பெரிய லெகசி இல்லை. நாங்க என்ன செஞ்சோம், அவங்களுடைய லெகசியை தோல்வியில் சுமந்தோம். எய்ம்ஸ், MIT, டேப் காலேஜ் அப்படி. ஆனா போற போக்குல 7 ஆண்டுகள்ல எங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி நாங்க வந்தது துணுடைய அடையாளத்தை வச்சுதான். ஆனா இந்த 7 ஆண்டுகள்ல எங்களுக்கு எய்ம்ஸ், டேப் காலேஜ், டிபேட் காலேஜ் இன்னைக்கு மேம்படுத்தி இருக்கு. ஏறக்குறைய 400 மில்லியன் கடனில் ஆரம்பிக்கப்பட்ட எய்ம்ஸ் கல்லூரியை இன்றைக்கு கடனில்லா யூனிவர்சிட்டியாக உருவாக்கி இருக்கிறோம். கடனில் கொடுத்துக் கொண்டது MIT இன்னைக்கு 140 மில்லியன் திரட்டி, அதாவது எந்த விதமான பதவியும் இல்லாம திரட்டி இன்னைக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு கூடுதலாக இன்னும் 140 மில்லியன் நிதியை திரட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியா உருவாக்கி. இதை தாண்டி ஏறக்குறைய 1/2 ஏக்கர் நிலத்தில் இருந்த மாய்கா தலைமையகத்தை இன்னைக்கு 2 ஏக்கர் சொந்த நிலமாக உருவாக்கக்கூடிய மாய்காவை உருவாக்கி. நாளைக்கு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ வரலாறு இவர்கள் என்ன விட்டு சென்றார்கள் என்பதை ஏறக்குறைய இன்னைக்கு மாய்கா தலைமையகம் 500 மில்லியன் சொத்துடைய தலைமையகமாக உருவாக்கி. ஆக இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் தியாகத்தால் உருவாக்கப்படும்.